ஏன் இப்போ மோடி கிட்ட போய் சொல்லுங்களேன், நான் பனையூரில் தான் இருக்கேன்னு. ஏன் அங்கே பம்மிக்கிட்டு போய் நின்னீங்க சொல்லுங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை நீங்கள் நையாண்டி செய்கிறீர்கள், நக்கல் அடிக்கிறீர்கள். ஸ்டாலின் அங்கிள், நான் பனையூரில் தான் இருக்கேன். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்ட பிறகு உங்களை ஒரு திரைப்பிம்பம், ஒரு நடிகர் என்பதற்காக என் இளைய தலைமுறையும் என் மாணவர்களும் என் பெண்கள் செல்வங்களும் உங்களை தேடி தேடி வந்து பார்க்கிறார்கள், அலையலையா திரண்டு வந்தார் என்ப உடனேயே உங்களுக்கு இவ்வளவு இருமாப்பும் இவ்வளவு அகங்காரமும் ஒரு உச்சாணி கொம்பில் இருந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், நாளை இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற அரியாசனம் உங்கள் கைகளில், உங்கள் கரங்களில் உங்களுக்கான இருக்கையாக அதில் கிடைக்கப் பெறுகின்ற போது நீங்கள் எவ்வளவு ஆணவத்தோடு பேசுவீர்கள். போராடுகின்ற மக்களை அழைத்து பனையூரிலே சந்திக்கின்ற உனக்கே நான் வாக்களிக்க வேண்டும், தமிழ் சமூகத்துக்கு நீங்க என்ன செய்தீங்க அப்படி என்று கேள்வி கேளுங்க. அப்படி கேள்வி கேட்டு அதிலிருந்து அந்த அறிவின் ஊடாக, சுய சிந்தனையின் ஊடாக சுயமாக நீங்கள் சிந்தித்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் தமிழ் சமூகம் மாறணும்.